Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் மசாலா ஃப்ரை ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம் friends. இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க friends வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா Cook with Ganya YouTube சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ மட்டன் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறமேட்டு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால் வந்து கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மஞ்சள் உப்பு எல்லாமே அந்த மட்டனுக்குள்ளே போய் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு சைடில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 1.5 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த மட்டனை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டில் கொஞ்சமாக வந்து பாதி அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து சூடாகிறதுக்குள்ளே குக்கருக்குள்ளே இருக்கிற மட்டன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வெளியில் வரும். அது கூடவே நம்ம சைடில் இன்னொரு பர்னரில் வந்து ஒரு சின்ன கடாயில் 2 வெங்காயத்தை வந்து சின்னதாக வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதாவது சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் ட்ரை கோகனட்டை வந்து பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. 15 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டீஸ்பூன் அளவுக்கு காந்தா லசன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலர் தான் கொடுக்கும், காரமாக இருக்காது. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து காந்தா லசன் மசாலாவும் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது கூடவே வந்து 2 பெரிய தக்காளியும் வந்து போட்டு மிக்சர் ஜாரில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பேஸ்ட்டையுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க, ஒன்றா வந்து சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த சைடு வந்து பேஸ்ட்டு செய்கிறதுக்குள்ளே இந்த குக்கரில் இருக்கிற மட்டன் பார்த்திங்களா எப்படி தண்ணி வந்திருக்குன்னு அதுலேருந்து. இப்போ அந்த தட்டில் இருக்கிற தண்ணியும் அதில் வந்து சேர்த்துட்டு நம்ம இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுடு தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. 5 விசில் வர வரைக்கும் வந்து நீங்கள் மட்டனை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கோகனட் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்காச்சும் நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் வந்து வதக்குறோம். இது கூடவே வந்து கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரை கோகனட் பேஸ்ட்டில் வந்து பாதி பேஸ்ட்டு மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைக்காக. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க.
கடாயில் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ மிச்சமான பேஸ்ட்டெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். ஆனால் அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ தண்ணி வந்து மட்டன் இருக்கே, இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து காரசாரமாக வந்து குழம்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம இந்த சிக்கன் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். நான் என்னோடய 4 வயசு குட்டி பையனுக்காக நான் வந்து கொஞ்சமாக இந்த வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது குடிக்கிறதுக்குமே வந்து நல்லது உடம்புக்கு. இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வாட்டரில் இருக்கிற பீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் பாதி பீசஸ் மட்டும் நம்ம இந்த பேஸ்ட்டில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சிக்கன் வாட்டர் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து மட்டன் மசாலா ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக் வித் கர்ணா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.